சுகர்லாம் ஒரு ப்ராப்ளமே இல்லை, பிபி எல்லாம் ஒரு ப்ராப்ளமே இல்லை. இதுக்கு நீங்க மாத்திரை சாப்பிட்டீங்கன்னா கிட்னி ஃபெயிலியர் ஆயிடும், ஸ்ட்ரோக் வந்துடும், வேற ஏதாவது காம்ப்ளிகேஷன் வந்துடும் அப்படின்ட்டு சோசியல் மீடியாவில் நிறைய வீடியோ பார்ப்போம். ஒரு பக்கம் இன்னைக்கு இருக்க லேட்டஸ்ட் சயின்ஸ் கண்டிப்பா ஃபாலோ பண்ணணும், மானிட்டர் பண்ணணும், மெடிசன் எடுக்கணும் சொல்லுது. இன்னொரு பக்கம் பாத்தீங்க அப்படின்னீங்கன்னா இதுக்கெல்லாம் மாத்திரை சாப்பிட வேண்டியதே இல்லை, இது தானாவே சரியாயிரும், இது சாப்பிட்டீங்கன்னா தான் பிரச்சனை ஆரம்பிக்குதுன்னு சொல்லுது. இது ரெண்டுக்கும் இடையில இந்த ரெண்டு விஷயத்தையும் ஃபாலோ பண்ண வேணாம், நீங்க சமைச்சதே சாப்பிட வேணாம், சமைக்காதது சாப்பிட்டீங்கனாலே சரியா போயிருன்றாங்க. சில பேர் இதை ஃபாலோ பண்ணியும் சரியும் ஆயிருக்காங்க. அது எல்லாத்துக்குமே எல்லா ப்ராப்ளமுமே சரியாகிறதும் கிடையாது. இது எந்த பிரச்சனையோ நீங்க மருந்து சாப்பிட்டாலும் சரி, மருந்து சாப்பிடலனாலும் சரி, ஏதாவது ஒரு ஹெல்த் காம்ப்ளிகேஷன், ஒரு செஸ்ட் பெயினோ, ஒரு ஆக்சிடென்டலா ஃபால் இன்ஜுரிஸ் நடந்து ஃபிராக்சர் ஆகி ஹாஸ்பிட்டலைசேஷன் ஆக வேண்டிய சூழ்நிலை வந்துச்சுன்னா இன்னைக்கு இமீடியட் ட்ரீட்மெண்ட்டுக்கு அவைலபிளா இருக்கிறது அலோபதி ட்ரீட்மெண்ட் தான். இந்த அலோபதி ட்ரீட்மெண்ட் ஹாஸ்பிட்டலைசேஷன் பண்ணணும்னா கண்டிப்பா ஒரு மேஜர் எக்ஸ்பென்சஸ் செலவாகும். இந்த செலவுகளை நீங்க குறைக்கணும் அப்படின்னீங்கன்னா நீங்க மெடிக்கல் இன்சூரன்ஸ் பண்ணிக்கிட்டீங்கன்னா ஒருவேளை எதிர்காலத்தில் ஹாஸ்பிட்டலைசேஷன் ஆக வேண்டிய சூழ்நிலை வந்துச்சுன்னா இந்த எக்ஸ்பென்சஸ் இந்த பாலிசி மூலியமா நீங்க கிளைம் பண்ணிக்கலாம். எல்லா ஏஜ் குரூப்புக்கும் யூஸ்ஃபுல்லா இருக்கும். பாலிசிஸ் பத்தின முக்கியமான விஷயங்கள் நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா என்னோட பேஜ் ஃபாலோ பண்ணிக்கோங்க. உங்கள் மருத்துவம் எங்கள் செலவு.